சிறப்பாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய வழியிலே வந்த நமது தளபதி அவர்களின் புதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகச் சிறப்பாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு தனது முயற்சியால் தனது உழைப்பால் சட்டமன்ற உறுப்பினர் என்ற நிலையிலிருந்து அமைச்சராகி பிறகு துணை முதலமைச்சராக இப்பொழுது பொறுப்பேற்று பொதுமக்களுக்கான தேவைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அங்கெல்லாம் நேரில் சென்று அவரே களத்தில் நின்று அவர் உங்களுக்காக உழைக்கின்ற தலைவராக இருக்கிறார். அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே தொடர்ந்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். தளபதி அவர்களுக்கும் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும் இந்த பகுதியிலே மேனால் மத்திய அமைச்சர் அண்ணன் ராசா அவர்கள் மிகச் சிறப்பாக உங்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். பெரம்பலூர் நகராட்சியை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகளிலே இல்லாத வளர்ச்சியை இப்பொழுது பெற்றிருக்கிறது. அனைத்து தெருக்களிலும் சாலை வசதிகள் போடப்பட்டிருக்கிறது. அண்ணா நகரிலே ஒரு பாலம் கட்டியிருக்கிறோம். அதே போல பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நாங்கள் ஒவ்வொன்றாக அது சரி செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தை 345 கோடியிலே இப்பொழுது வர இருக்கின்றது. எனவே தண்ணீர் பிரச்சனை வெகு விரைவிலே தீரும். எனவே இது போன்ற பல்வேறு திட்டங்களை உங்களுக்காக வழங்கி வருகிறோம் கொண்டிருக்கின்றோம். இந்த மார்க்கெட் பகுதியிலே ஒரு கட்டிடம் வர இருக்கிறது. பல்வேறு திட்டங்களை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே இந்த நகராட்சியிலே மிகச் சிறப்பாக செய்து வருகிறோம் என்ற அந்த நல்ல தகவலை உங்களுக்கு தெரிவித்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.